தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடைபெறுகிற அரசியல் என்பது எம்ஜிஆர் மரபுரிமைக்கும் விஜய் மரபுரிமைக்கும் இடையிலான யுத்தம். எம்ஜிஆர் லெகசியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விஜய் முதலமைச்சர் முயற்சிக்கிறார் என்றும் இறுதியில் எம்ஜிஆர் தான் வெல்வார் என்று அதிமுகவினுடைய வழக்குரைஞர் பிரிவினுடைய செயலாளர் இன்பதுரை மாநிலங்களவை உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கார். 4 எம்எல்ஏக்கள் பதவி விலகி தாவேக்காவில் இணைந்ததில் குதிரை பேரம் நடந்திருக்கு. இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும், அமலாக்கத்துறையை விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக தாவேக்காவில் அதிமுகவினர் இணைந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கூட முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், அதே போல் அண்ணா பேரவையினுடைய செயலாளர் உள்ளிட்டோர்லாம் இணைந்திருக்கிறாங்க. அந்த இணைப்பு விழாவில் பேசுகின்ற பொழுது ஆதவ அர்ஜுனா சொல்கிறார், இதுதான் உண்மையான அதிமுக. அதிமுகவில் இருக்கிற 90% பேர் ஒரு மாத காலத்துக்குள்ள இங்கே இணைய இருப்பாங்க. பொதுச்செயலாளருக்கு ஒரு வேண்டுகோள் ஆனந்த சொல்கிறார், சனிக்கிழமை இதுபோல் கட்சியில் இணைகிற ஒரு நிகழ்ச்சியை நடத்துங்க என்று சொல்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் அந்த கட்சி 2 பட்டுச்சு. 2 வார காலம் அது பேசு பொருளாக இருந்துச்சு. அதற்கு பிறகு ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஆனால் இன்னும் 2 பேர் மட்டும் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்னு தெரியல. சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் சொல்கிறப்ப கட்சியை விட எனக்கு தொகுதி மக்கள் முக்கியம், தொகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் என்னுடைய முடிவு என்று சொல்லியிருக்கிறார். யூகங்களுக்கெல்லாம் நான் பதிலளிக்க முடியாதுன்னு சொன்னாலும் அதிமுகவிலேயே தொடருவாரா அல்லது ஏற்கனவே 4 பேர் காட்டிய வழிகளை இந்த 2 பேர் பின்பற்ற போகிறாங்களா ஒரு கேள்வி எழுந்திருக்கிற சூழலில் தான் மெல்ல மெல்ல தாவேக்காவில் அதிமுக கரையுதா அல்லது தாவேக்காவினால் அதிமுக கரைக்கப்படுகிறதா, உடைக்கப்படுகிறதா, கபலீகரம் செய்யப்படுகிறதா என்கிற கேள்விகள்லாம் இப்போ எழுந்திருக்கிற சூழலில் ஜெகதீஸ்வரன் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். இன்றைக்கு புயல் நீங்கள் இருக்கிற புதுக்கோட்டையில் தான் மையம் கொண்டிருக்கிறது. எப்படி இருக்குது அதிமுகவுடைய நிலை? கரைகிறதா, கரைக்கப்படுகிறதா? சொல்ற மாதிரி திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய பிரஸ் மீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவர் காலையில இருந்து நான் தொடர்ச்சியாக நிர்வாகிகளை சந்திச்சுட்டு வரேன், எங்களுடைய இளைஞர்கள் சந்திச்சுட்டு வரேன். இவங்க தான் நம்மளை ஜெயிக்க வச்சாங்க. சோ அவங்கள்ட்ட தான் நம்ம கருத்துக்கள் கேட்கணும். இன்னைக்கு நான் செவிமடுத்திருக்கேன், நான் கருத்துக்களை கேட்டிருக்கேன், நான் உள்வாங்கி இருக்கேன். இப்படிங்கிற திரும்ப சொல்றாரு. பல கேள்விகளை ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டுட்டே இருக்கிறாங்க. சார், நீங்க இந்த கூட்டத்துல தொடர்ச்சியா தொடர போறீங்களா இல்லையா? உங்களோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானா இல்லையா தான் கேட்கிறாரு. இல்ல பிரதர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு நிறைய திருமணங்கள்லாம் இருக்கு, நாளைக்கு திருமணங்களை முடித்த பிறகு நம்ம பேசிக்கலாம், ஏன் இவ்வளவு அவசரப்பட்டிருக்கீங்க, இவ்வளவு அவசரப்பட்டிருக்கீங்க அவர் கேட்டுட்டே இருக்காரு. இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டா சிம்பிளா இல்லங்க, நீங்க காலைல பாத்தீங்கல்ல, நாங்களாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம், நான் எடப்பாடி பழனிசாமி அணியில தான் இருக்கேன், எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம், பதட்டப்படாம அவர் கூட சொல்லலாம். ஆனால் நீங்க பதட்டப்படாதீங்க எல்லாத்தையும் ஆக்சுவலா பதட்டத்தை தான் வச்சுக்கிறாரு. நான் தெளிவா உறுதியா இருக்கேன், நீங்க பதட்டப்படாதீங்கிறாரு. பட் ஆனா நீங்க அதான் சொல்ற, அவர் ஒரு வேற ஒரு முடிவுக்கு எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். இல்லாட்டி ஒரு மாதிரி 50-50ல இருக்காரு. நம்ம தொடர்ச்சியாக இந்த அதிமுக தான் தொடரணுமா, இல்ல நம்ம விஜய் கட்சியில போய் தாவேக்கால போய் இணைஞ்சிடலாமா, முதலமைச்சர் விஜய் கட்சியில போய் இணைஞ்சிடலாமா அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றார். நிறைய நிர்வாகிகள் என்கிட்ட பேசுறாங்க. அவர் குறிப்பா சொல்றது பாருங்க, இளைஞர்கள் பேசுறாங்க, பெண்கள்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்வதன் மூலியமாகவே அவரோட செய்தி நம்மகிட்ட கொடுக்கிறார். என்ன செய்தின்னா, நான் மோஸ்ட்லி நாளைக்கு போனீங்கன்னா பெரிய அதிர்ச்சி ஆகாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி எப்படி வெல்லமண்டி நடராஜன் போனாரு, கமலக்கண்ணன் போனாரு, இன்னும் சில பேர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவரும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது. நீங்க முதல்லயே நீங்க அந்த 25 எம்எல்ஏக்கள் ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அது எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்தாங்க வித்தியாசம் சொல்றாங்க. எங்களோட திமுக எதிர்ப்பை காண்பிக்கிறதுக்காக நாங்கள் தாவேக்காக்கு வாக்களிச்சோம். இதுவே இப்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க திமுக எதிர்ப்பை காண்பிக்கணும் அப்படின்னா மக்கள் அதற்கு தான் உங்களுக்கு இப்ப வாக்களிச்சது. அதாவது திமுக ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க, முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் தொடர்கிறார், நாங்கள் எதிர்ப்பு காண்பிக்கிறோம்ங்கிறது வேற. இன்னைக்கு அவர்கள் 2வது இடத்திலும் நீங்கள் 3வது தள்ளப்பட்டிருக்கீங்கன்னா 3வது இடத்துல இருந்து மறுபடியும் முதலிடத்திற்கு வருவதற்கு நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்த்தாக வேண்டிய சூழல் தான் நீங்க பார்க்கணுமே தவிர, இல்ல ஆளுங்கட்சிக்கு நாங்க காப்பாற்றுறோம், இத்தனைக்கும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு அன்னைக்கு இல்ல. எப்படி இருந்தாலும் 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோட இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல விஜய் அவர்கள் பாஸ் ஆயிருப்பாரு. அப்படி இருந்தாலும் நாங்கள் ஓடி போய் நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதும், விஜய் அவர்களே இந்த கேம்புக்கு சால்வை அணிவித்ததும் எல்லாமே ஒட்டுமொத்தமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு அங்க போயிடலாம் முடிவுக்கு தான் வந்தாங்க. ஆனா அன்னைக்கு என்ன பேசப்பட்டது, நாங்க அமைச்சர் பதவி கொடுக்கிறோம், அந்த ப்ராமிஸ் எல்லாம் இருந்துன்னு சொல்றாங்க. 8 அமைச்சரா 5 அமைச்சரா 3 அமைச்சரா அப்படி எல்லாம் இருந்தது போய் ஒரு சமயத்துல நீங்க சரியாக வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டதுனால நீங்க பேசாம ரிசைன் பண்ணிட்டு வந்துருங்க, ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விசில் சின்னத்துல நீங்க நிக்கலாம், நீங்க உங்களை நாங்க தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களாக நாங்களே மாத்திடுவோம், நீங்க உள்ள வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது பலருக்கு அதிர்ச்சி. வேலுமணி கேம்ப்ல இருந்து பலருக்கு அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி வழியே இல்லாம நம்ம மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி போய் சேர்ந்துடலாம்னு ஒரு கேம்ப். இன்னும் ஒரு 3-4 பேர் இப்ப வரைக்கும் பேசாம நம்ம அவங்க சொல்ற ஐடியாக்கே போயிடலாம். இனிமேல் அதிமுக என்ன பெரிய எதிர்காலம் இருக்கு, இரட்டைலைக்கான கதை முடிஞ்சதுன்னு மக்களே கைவிடாத போது இவர்கள் கைவிட்டார்கள். சொல்ல போனா நான் இன்னைக்கும் எனக்கு உண்மையிலே வருத்தத்திற்குரியவராக பார்ப்பவர்கள் நான் 1,04,00,000 வாக்காளர்கள் இரட்டை இலைக்கு வாக்களித்தார்கள். அவங்க எந்த மனப்பான்மையில வாக்களிச்சாங்க? கூட்டணியாக 1 கோடியே
15 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா இவர் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க, 10 லட்சம் அவருக்கு 12 லட்சம் ஓட்டு தான் அவருக்கு. இனிமேல் அதிமுக எதிர்காலமே கிடையாது, கட்சி முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருந்தா சரிங்க, ஒரு வழி இல்ல, எல்லாரும் முன்னாள் அமைச்சர் எல்லாம் போய் சேர்றாங்க அப்படின்னு. உங்களுக்கு ஒரு எதிர்காலமே இல்லைன்னு உங்களுடைய தொண்டன் முடிவு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க அவசரமா முடிவு செஞ்சு நாங்க போய் ஃப்ளோர் டெஸ்ட்ல விஜய் ஆதரிக்கிறோம்னு சொல்லி சொன்னதும், அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இப்படி வெவ்வேறு கேம்புக்கு போயிட்டு இருக்கதும், நீங்க வந்து எம்ஜிஆரோட லெகசி அதிமுக லெகசியா ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா காலி பண்ண பாக்குறாரு. அவர் பாருங்க, நீங்க இப்போதைய அவர்கள் சொன்ன அதே விஷயத்த அவர் சொல்றாரு. ஆனா அந்த லெகசியை காப்பாத்தணும்னா எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா லெகசியை காப்பாத்தணும்னா உண்மை சொல்ல போனா ஆதவர்ஜுனா போய் அதிமுக சேரணும். ஏன்னா அந்த லெகசி தான் எனக்கு முக்கியம், அதிமுக கட்சி தான் ரொம்ப முக்கியம், இது புதிய அதிமுக மாறிவிட்டது, நவீன அதிமுக இல்லை, தாவேக்கா இந்த நவீன பாஜகவா மாறிட்டு இருக்கு. அதுதான் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. வெவ்வேறு மாநிலங்கள் நம்ம பார்த்த காட்சிகள் எல்லாம் அப்பட்டமாக எங்க அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் எங்களுடைய புதிய மாற்றம் தான் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காத காட்சிகள், இந்த மாதிரி குதிரை பேரங்கள் மாதிரி விஷயங்களோ இல்ல வந்து உடனே ரிசைன் 20 நாட்கள் ரிசைன் பண்ணிட்டு எங்க கட்சிக்கு வாங்க, பார்க்காத காட்சிகளை தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஜெகதீசன், நம்ம தொடர்ந்து பேசலாம். சுருக்கமான அடுத்த கேபினெட் போகணும். நான் சொன்னது ரொம்ப சுருக்கமா தான். அதாவது பெண்கள் இளைஞர்கள் வர்றாங்கன்னு அவர் நம்ம உண்மையிலே அவங்க தான் வந்தாலும் நமக்கு தெரியாது. அவர் சொல்வதற்கான காரணம் நான் அந்த கேம்புக்கு போறேங்கிறத ஒண்ணு சொல்றாரு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க மாற்றம் குறித்து கேட்டீங்க. விஜய் மேல வழக்கு இருக்கு, குட்கா வழக்கு ரொம்ப நாள பெண்டிங்ல இருக்கு. இப்போ நீங்க ஆதவர்ஜுனா சொல்லும் பொழுது நாங்க எல்லா வழக்கையும் நாங்க விசாரிக்க போறோம், திமுக மேல அதிமுக மேல. விஜயபாஸ்கர் அவர் வந்தாருன்னா அவரும் வந்து ஒரு வாஷிங் மிஷினுக்குள்ள எந்திரிச்சு வந்த ஒரு மாதிரி ஆயிடுவாரா, இல்ல அந்த வழக்கு தொடர்ச்சியா நடக்குமா, தாவேக்கா தரப்புல இருந்தும் அதை நடத்துவாங்க, நடத்த முடியும். இந்த மாற்றத்துல அதுவும் இருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இல்ல அந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருக்கான, அந்த கேள்வியை நம்ம முன் வச்சா நம்ம அடுத்து டாக்டர் கூட கேட்கலாம். சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த அருண், அவர் ஆணையராக இருந்த காலகட்டத்தில் அவர் மீது நிறைய புகார்கள், ஆதவர்ஜுனா இவர் அசாமுக்கு தூக்கி போடுங்க அப்படியெல்லாம் சொன்னார். இன்னைக்கு அவரு லஞ்ச ஒழிப்புத்தினுடைய இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கார். அதுவும் விமர்சனத்துக்குள்ள இருக்கு. அந்த பதவியை நம்ம சேர்த்து டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஜெகதீஸ்வரன், இந்த கட்சிகள்டேருந்து யாரையும் நாங்கள்லாம் வந்து அழைக்கலாம் இல்லை, விருப்பப்பட்டு வர்றாங்க, தண்ணி இயல்பாக வருவாங்க, ஒரு கட்சியில் சேர்றதுங்கிறது இயல்பு தானே. அதை ஏன் இப்படி விமர்சிக்கிறீங்க, குதிரை பேரங்கிறீங்க, இந்த மாற்றத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம்னு ஏன் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வருது? அதாவது நீங்க 7ஆம் தேதியே வந்து கவர்னர்கிட்ட விஜய் தரப்பு போயிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 6ஆம் தேதி 7ஆம் தேதியே செங்கோட்டையன் அவர்கள் நம்ம பார்த்தோம். நீங்க வந்து நேரு ஸ்டேடியத்துல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு என்ன நோக்கமா இருந்துச்சுன்னா, எப்படியாவது மெஜாரிட்டி வச்சு ஃப்ளோர் டெஸ்ட்க்கு போய் மெஜாரிட்டி வச்சு பதவி ஏற்றுவோம், அதற்கு பிறகு ஃப்ளோர் டெஸ்ட். அப்படியே வந்து செய்தி என்னன்னா, சிவி சண்முகம் தலைமையிலான ஒரு குழு வந்து நம்ம வாக் அவுட் பண்ணிடுவாங்க, இதன் மூலியமாக நம்ம வந்து இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறத முதல். அப்போ சிவி சண்முகம் தலைமையில ஒரு குழு எதற்காக தயாராக இருந்தது? இன்னும் கேட்கிறேன், எதற்காக 47 எம்எல்ஏக்கள் ரெசார்ட்ல போய் தங்கி இருந்தாங்க, யாருடைய பேச்சை கேட்டு தங்கி இருந்தாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு பிறகு 25 பேர் நீங்க திமுக எதிர்க்கணும் அப்படின்னும், அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களுக்கு பதவி விட்டு இறக்கணும்னா நீங்க சென்னை ராயப்பேட்டை அலுவலக வாசல்ல உட்கார்ந்து போராடணும், இல்ல உள்ள போய் போராடணும், கூட்டுங்க பொதுக்குழு கூட்டுங்க. அதை விட்டுட்டு நாங்க அவர் சரி ஓகே ஆதரிச்சீங்கல்ல, இப்ப அந்த ஆதரவு விளக்குறீங்க எனக்கு புரியல. ஆதரிச்சுட்டு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, திமுக எதிர்ப்பு குறைஞ்சு வச்சா அப்ப திமுக போய் சேர வேண்டியது எதுக்கு? நீங்க தாவேக்கா போய் சேர்றீங்க. திமுக எதிர்ப்பு தான் உங்க புள்ளினா தாவேக்கா ஃப்ளோர் டெஸ்ட்ல ஆதரிப்போம். ஆனா இப்ப முடிஞ்சு போச்சு, ஏன்னா வந்து விஜய் வந்து அமைச்சர் பொறுப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, வேற வழியில நாங்க வெளியே போயிட்டோம். அப்ப இதை பரவாயில்ல, நீங்க ரிசைன் பண்ணிட்டு வேணா வாங்கன்னு சொல்றாங்க. அதை 4 பேர் கேட்டுட்டு போறாங்க. நீங்க இப்போ லெகசி பயன்படுத்துறாங்க. லெகசிங்கிற வார்த்தைக்கே வார்த்தை ரொம்ப குழப்பமாயிடுச்சு. லெகசிங்கிறது ஒரு கட்சியோட பாரம்பரியம். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அந்த கட்சிக்கு என்ன விட்டுட்டு போனாங்க, 100 வருடமானாலும் இந்த கட்சி நீடித்து ஆட்சி புரியணுங்கிற அவங்க ஆசையாக இருந்தது. நீங்க செய்யறது லெகசி திருட்டு, அப்பட்டமான திருட்டு. அந்த பாரம்பரியத்தை நான் திருட்டுறேன் நீங்க சொல்றீங்க, வெளிப்படையா சொல்றீங்க. வாங்க எல்லாரும் வந்து சேர்ந்துக்கங்க, அந்த லெகசி எங்க தூக்கிட்டோம். லெகசிங்கிறது நீங்க விட்டுட்டு போனுங்க. முதலமைச்சர் விஜய் தலைமையான ஆட்சி அமைந்த அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், பொருளாளராக மிக முக்கிய பொறுப்புல இருந்தவர், ஜெயலலிதாவிலேயே முதலமைச்சராக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்றப்ப இந்த மாதிரி ஒரு விமர்சனம் அல்ல, வைத்திலிங்கம் சேர்றப்ப இந்த மாதிரி விமர்சனம் இல்ல, வானளவை அதிகாரம் என்று சொன்ன பிஹெச் பாண்டியனுடைய மகன் போய் திமுகவில் சேர்றப்ப இந்த விமர்சனம் அல்ல, தாவேக்கால சேர்ந்தா மட்டும் ஏன் விமர்சிக்கிறீங்கிறாங்க. என்னக்குமான வேறுபாடு, அந்த நேரத்துல ஆட்சிக்கு போய் அதிகாரம் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. ஓபிஎஸ் நீங்க சொன்ன 3 பேருமே, ஓபிஎஸ் இருக்கலாம், வைத்திலிங்கமா இருக்கலாம், இன்னைக்கு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் இருக்கலாம், இவர்கள் எல்லோருமே அதிமுகவுக்குள் எங்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுங்கள் எடப்பாடி பழனிசாமி எல்லா முறையீடும் பண்ணாங்க. பாஜக போய் பஞ்சாயத்து எல்லாம் பண்ணாங்க, எப்படியாவது எங்களை உள்ள சேர்த்துக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்கல. எடப்பாடி பழனிசாமி சொல்லப்போனா பிடிவாதத்தில் தான் நீ தோத்து போய் நிக்கிறார். கடைசி பிடிவாதமாக இருந்தா வேற வழி இல்ல, அரசியல எங்களுக்கு தொடர்ச்சி வேணும், அதனால போய் போறோம். ஒரு செங்கோட்டையன் மாதிரி போங்க, தாவேக்கல போய் செட்டில் ஆனாங்க, ஜெயஸ்ரீ பிரபாகர் தாவேக்கல செட்டில் ஆனாங்க.
அங்க போக முடியாதவங்க நாங்க போய் திமுக போய் சேரும் சொல்லி சொன்னாங்க. இது ஒவ்வொரு வாட்டியும் நீங்க தேர்தல் முடிவில் நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனா இப்ப நடக்கிறதுல வேறுபாடு என்பது, இப்ப தேர்தல் முடிந்த 15 நாட்களில் ராஜினாமா பண்ணி தமிழ்நாட்டு வரலாற்றுல நீ 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு நான் ராஜினாமா பண்றேங்கிறது வேற, 4 வருஷம் முடிஞ்சு போச்சு ராஜினாமா பண்றேங்கிறது வேற. ஆனா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா தேர்தல் முடிஞ்சு 20 நாட்கள் ஆகல. நாங்க உடனடியாக நாங்க ராஜினாமா பண்ண அடுத்த ஸ்டெப் என்ன பண்றீங்க? நீங்க நேரடியாக தலைமைச் செயலகத்துல முதல்வர் போறீங்க, அங்க போய் அவரை போய் பார்த்துட்டு வரீங்க. அடுத்த நேரம் அவங்க பனையூருக்கு வாங்க, உங்களுக்கு கார்டு நாங்க ரெடி பண்ணிட்டோம் அங்க போறோம்னு சொல்லி சொல்றீங்க. இது இதை நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்க? இதுதான் லெகசியா? லெகசிங்கிறதுங்க விஜயோடைய ஆட்சியில இதெல்லாம் அவர் செய்தார், இதெல்லாம் செய்தார், அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்றதா லெகசி. இப்ப சொல்றாரு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருந்துச்சு, இப்ப கட்டு பிரிச்சு விட்டோம்னா இங்க நிறைய கொலைகள் நடக்குது, நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது, எதுவுமே குறைவா இல்ல, ரொம்ப அதிகமா தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா இவங்கள பேச வைக்கிறாங்க. சரி, தொடர்ச்சியாக அத்தனை காலைல விடிஞ்ச கொலைகள் நடக்குது, பாலியல் குற்றங்கள் நடக்குது, சிங்கப்பன் படை அமைப்புனாங்க. என்ன நடந்துச்சு அதெல்லாம்? என்ன இப்ப என்ன முதல் கையெழுத்தா விஜய் அவர்களா தான் போட்டாரு. இதனால என்ன எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஆனா நீங்க மிகையான உங்க குற்றச்சாட்டுகள் மிகையா இருக்கு, நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்க. அதாவது நீங்க எதை விதைச்சீங்களோ அதான் அறுவடை பண்ணுவீங்க. விஜய் அவர்கள் இதான் குற்றச்சாட்டா சொன்னார். எல்லா பிரச்சாரங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், இது ஆட்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, நான் சமூக சொல்றேன். இது போலீஸ் நடவடிக்கை, போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு. ஆனா விஜய் தானே பேசினாரு, அப்ப மற்றவங்க அதானே பேசுவாங்க. இன்னொன்னு திமுக ஆட்சியிலும் போலீஸ் இதே மாதிரிதான் இருந்தாங்க, அவங்க கைது பண்ணி 2 சம்பவம் சொல்லவா. இன்னைக்கு இப்போ கோவையில இதே மாதிரி சம்பவம் நடந்துச்சு. 3 மாசத்துல சார்ஜ் ஷீட் போடப்பட்டு அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்தது. இப்ப விளாத்திக்குளத்துல நடந்த சம்பவம் 77 நாள் சார்ஜ் ஷீட் யார் செஞ்சாங்க? திமுக ஆட்சி நடந்து ஒன்றுதானே. அப்ப திமுக ஆட்சியில தானே போலீஸ் ஒரு சிறப்பா செயல்பட்டாங்க, சார்ஜ் ஷீட் போட்டு அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்கல்ல. அப்ப இது நடந்து கொண்டுதான் இருந்தது. எல்லா இடங்களும் குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். குற்றவாளிகளை எவ்வளவு விரைந்து பிடிக்க முடியுமோ எல்லா வேலைகளையும் அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் போலீஸ் தொடர்ச்சியா அதுக்கான வேலைகளை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனா விஜய் என்ன சொன்னாரு? போலீஸ் இப்ப சொல்றாரு பாத்தீங்களா, கால் அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் எப்படிங்க விடுவாங்க? கால் அரெஸ்ட் பண்ணி யாரும் சாயந்தரம் விட்டாங்க? போற போக்குல அப்படி சொல்லிட்டு போறது. இந்த மாதிரி விஷயங்கள் அண்ணாடி சம்பவம் எத்தனை நாள் குற்றப்பத்திரிகை போட்டு எத்தனை நாள் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? காலையில அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் விட்டு விஷயம் மீடியால வந்த பிறகு தவறு நடந்துச்சு, காவல்துறை மீது குற்றம் சாட்டப்பட்டது, காவல்துறை மீது தவறு இருந்தது அந்த நேரத்துல. இல்லங்க நான் என்ன சொல்றேன், அண்ணா யூனிவர்சிட்டியில கைது செய்த குற்றவாளி சாயந்தரம் விட்டு ரிலீஸ் பண்ணி விட்டாங்களா? என்ன கதை விட்டுறாரு இவரு? எங்க விட்டாங்க? என்ன கதை நீங்க விடுறீங்க சார்? மொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் சார் அந்த கதை. நீங்க என்ன கதை சொல்ல, எனக்கு கதை சொல்ல நான் கேக்குறேன். அந்த கதை தமிழ்நாட்டுக்கே தெரியும் சார். அவங்க கம்ப்ளைன்ட் வந்த பிறகு அவர் ஸ்டேஷனுக்கு இது போன்ற திரும்பி சாயந்தரம் அவரை அனுப்பிட்டு பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் திசை திருப்புகின்ற வகையில தான் இப்ப இந்த போன்ற அதிமுக சேர்ப்பதா அடுத்தடுத்து பிற கட்சிகளும் சேர்ப்பது நடக்குதா செய்வாங்க. அதான் நீங்க சமூகத்துல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப தொடர்ச்சியா இபி பாக்குறோம், மின்வெட்டு குளத்தூர் தொகுதி, பெரம்பூர் தொகுதின்னு எந்த தொகுதியில பெருவாரியாக வெற்றி பெற்றாங்களோ அந்த மக்கள் நைட் அந்த ரோட்ல படுத்துட்டு இருக்காங்க, வீடியோ போடுறாங்க, இவர்களுக்கு வாக்களித்தவர்களை கதறிட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் பேசாம இந்த பக்கம் என்ன பேசுறாங்க? நாங்க பாருங்க, நாங்க அதிமுக ஆளை தூக்கிட்டு வர்றோம், அதிமுக வாரம் சனிக்கிழமை ஒரு கேம்ப் நடத்துங்க, ஆளை தூக்கிட்டு வாங்க, இதானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்ப இது முழுக்க திசை திருப்பும் வேலைகளை தாவேக்கும் செய்கிறது. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டும். இல்ல சார், ஒரு அரசியல் இயக்கம் ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியா இருந்தாலும் அரசு நிர்வாகம் ஒரு பக்கம் இருக்கும். அரசியல் அந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டிய அந்த கடமையை அந்த அரசியல் கட்சியா இயல்பு தானே சார், அது இயல்பான ஒண்ணு தானே செய்யறாங்க. ஏன் அதை மிகைப்படுத்துறீங்கன்னு கேட்கறாங்க. இல்லங்க, மிகைப்படுத்தலைங்க. நீங்க எது விவாதமாக மாறுகிறது? நான் சொல்லவா, நீங்க இப்போ நிறைய விஷயங்கள் சொல்றோம்ல, திமுக ஏன் தோற்றது இல்ல தாவேக்கு ஜெயிச்சதுன்னு ஒரு மக்களுக்கு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. மீடியா ஏன் இந்த விஷயங்களை பேச மாட்டீங்க? தொடர்ச்சியா நீங்க கூட்டணிக்கு யார் போவா நம்மள ஒரு வருஷம் பேசிட்டே இருந்தோம். மக்கள் கோபம் இருக்கிறது, மறுபடியும் நம்ம அதான் செய்யறோம். இப்ப எது பிரதானப்படுத்தப்படுகிறது? இது ஏன்னா திட்டமிட்டு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அது ஏன் அப்படி பேசப்படுகிறது? உண்மையில என்ன பேசணும்? இவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு விஜய் ஆட்சி அமைச்சதுல இருந்து. இபி தொடர் மின்வெட்டு போயிட்டே இருக்கு. இதற்கு என்ன காரணம்? இதற்கு என்ன தீர்வு? இதெல்லாம் நம்ம பேசணும். அது பேசாத போதுதான் மக்களுக்கு ஒரு கோபம் வருகிறது. அதை மறுபடியும் சொல்றோம்.